வணக்கம் நண்பர்களே, welcome to கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். So in this video we are going to continue the dimensionless parameters in the free and forced convection. சரியா? So already part 1 of the video was completed. சரியா? So அதுல வந்து already ஒரு 5 numbers வந்து complete பண்ணிருப்போம். சரியா? So அந்த வீடியோ நீங்க பார்க்கலைனா you can go and check it out. So அதோட லிங்க் descriptionல இருக்கு. சரியா? So up to Prandtl number வரை பார்த்திருப்போம். சரியா? So here we are going to continue the Grashof number. சரியா? So வீடியோக்கு போக முன்னாடி இன்னும் நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். ஸோ வீடியோஸ்க்கு வந்து மறக்காம லைக் பண்ணிருங்க, அதே மாதிரி உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. ரைட்? ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த டேர்ம். ஸோ Grashof நம்பர். ஸோ Grashof நம்பர்னா ஸோ த ரேஷியோ பிட்வீன் யுவர் பயான்சி ஃபோர்ஸ். சரியா? ஸோ பயான்சி ஃபோர்ஸ் அண்ட் த விஸ்கஸ் ஃபோர்ஸ், இந்த ரெண்டுக்குள்ள ரேஷியோ தான் we are defining it as a Grashof number. சரியா? ஸோ பயான்சி டு த விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஸோ இது எப்படி வந்து நம்ம ஞாபகம் வைக்கலாம்? ஸோ நீங்க இத ஸோ ஜிஆர்ங்கிறது ஸோ நான் வந்து ஒரு ஊர் பேர் ஞாபகம் வச்சுக்கிறேன், குர்கவுன். சரியா? ஸோ ஜிஆருக்காக குர்கவுன் ஞாபகம் வச்சிருக்கேன். சரியா? ஸோ நார்த் இந்தியாவில் வந்து ஸோ பிவி அப்படின்னு சொல்லுவோம். சரியா? ஸோ பிவி ஸோ பயான்சி டு த விஸ்கஸ். ஸோ இங்க குர்கான் ஞாபகம் வச்சிருக்கேன். சரியா? அப்படின்னா நீங்க பாவா ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ Grashof நம்பர்னா ஸோ உங்களுக்கு டக்குன்னு வந்து ஞாபகம் வரும். ஸோ ஜிக்கு வந்து நான் குர்கான் ஞாபகம் வச்சிருக்கேன். ஸோ பிவினா so your buoyancy force to the viscous force, the ratio between the buoyancy force to the viscous force which defines your Grashof number. Yeah, so இதுக்கு வந்து ஃபார்முலா g into beta ts minus t infinity into lc cube divided by nu square. so nuங்கிறது இங்க நம்மளுக்கு kinetic viscosity. சரியா? so if you are replacing with the dynamic viscosity மாத்தினீங்கன்னா so இங்க mu by rho the whole square வரும். so அந்த rho வந்து அப்ப மேல போயிடும். சரியா? so g rho square வரும். இங்க பீட்டா ts minus t infinity lc cube divided by mu square போட்டிருப்பாங்க. சரியா? ஸோ ரெண்டுமே ஒன்று தான். சரியா? ஸோ இங்கே mu by rho பதிலா ஸோ ஹியர் we are replacing in the nu square. ரைட்? ஸோ இந்த ஃபார்முலா ஞாபகம். சரியா? டைரக்ட் கொஸ்டினாவே கேட்பாங்க. ஸோ Grashof நம்பர். ஸோ ஜிங்கிறது தெரியும், ஆக்சலரேஷன் டியூ டு கிராவிட்டி. பீட்டாங்கிறது கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் எக்ஸ்பான்ஷன். டிஎஸ்ங்கிறது சர்ஃபேஸ் டெம்பரேச்சர். T infinity fluid temperature far from the surface, environmental temperature வச்சிருப்போம், ambient temperature. ஸோ நியூங்கிறது கைனமெட்டிக் விஸ்காசிட்டி, மியூல போட்டீங்கன்னா டைனமிக் விஸ்காசிட்டி டென்சிட்டி எடுப்போம். ஸோ இது வந்து எங்க யூஸ் பண்ணுவோம்? Grashof நம்பர். ஸோ மெயினா வந்து இதுதான் கேட்பாங்க. ஸோ யுவர் ஃப்ரீ கன்வெக்ஷன், அதான் நேச்சுரல் கன்வெக்ஷன்ல வந்து யூஸ் பண்ணுவோம். இல்லையா? ஸோ இங்க நம்ம ரெனால்ட்ஸ் நம்பர் பார்த்துருப்போம் ஃபோர்ஸ் கன்வெக்ஷன்ல. சரியா? ஸோ இங்க வந்து ஃப்ரீ கன்வெக்ஷன்ல யூஸ் பண்றது Grashof நம்பர் வந்து ஃப்ரீ கன்வெக்ஷன் ஆர் நேச்சுரல் கன்வெக்ஷன்ல we are going to use. So இதுக்காக so determine the fluid flow. So இங்க வந்து கால்குலேட் பண்ணலாம் whether it is a turbulent flow or laminar flow. So இந்த natural convection. சரியா? so free convectionங்கிறது அடிக்கடி கேட்பாங்க. சரியா? so free convectionல யூஸ் பண்றது வந்து உங்க types of flow கால்குலேட் பண்றது. so we are using the Grashof number. சரியா? so அதோட ரேஞ்ச் பாத்துங்க. so for a vertical plate இருந்துச்சுன்னா ஒரு Grashof number, vertical plateக்கு வந்து 10⁻9 இருக்கும் Grashof number. so laminar flow turbulent flow கால்குலேட் பண்ணனும். so 10⁻8. சரியா? ஸோ அதுக்கு லெஸ் தேனா இருந்துச்சுன்னா லேமினார் ஃப்ளோ பிளேட்ஸ்ல. சரியா? ஸோ அங்க ஆல்ரெடி வந்து நம்ம ரெனால்ட்ஸ் நம்பர் பார்த்துருவோம் 5 into 10⁻5. அதுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா வந்து டர்புலன்ட் ஃப்ளோ, லெஸ் தேனா இருந்துச்சுன்னா வந்து லேமினார் ஃப்ளோ பார்த்துருப்போம். இங்கே அதே தான் வெர்டிகல் பிளேட் தான். இங்க 10⁻8 அதோட கம்மியா இருந்துச்சுன்னா வந்து Grashof நம்பர் வந்து லேமினார் ஃப்ளோ. கிரேட்டர் தேன் 10⁻9 அதுக்கு அதிகமா இருந்துச்சுன்னா டர்புலன்ட் ஃப்ளோ. ஸோ இன் பிட்வீன்ல இருக்கு 10⁻8க்கும் 10⁻9க்கும் இடையில இருந்துச்சுன்னா டிரான்சிஷன் ஸ்டேஜ். சரியா? So either it may be laminar இருக்கலாம், turbulent இருக்கும், in between stageல வந்து. சரியா? அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் இதான் இப்ப சொன்னது. Grashof நம்பர் வந்து ஃப்ரீ கன்வெக்ஷன்ல வரும், ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன்ல வரும். சரியா? ஸோ டு ஐடென்டிஃபை த டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ. ஸோ ஆல்ரெடி நம்ம அந்த ஃபார்முலா பார்த்ததான். ரெனால்ட்ஸ் நம்பர்னா தெரியும், இனர்ஷியா ஃபோர்ஸ் டு த விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஸோ இங்க இப்பதான் பார்த்துருந்தோம் Grashof நம்பர் குர்கான் பிவி. சரியா? ஸோ பயான்சி ஃபோர்ஸ் டு த விஸ்கஸ் ஃபோர்ஸ். சரியா? ஸோ பயான்சி டு த விஸ்கஸ் ஃபோர்ஸ். ஸோ Grashof நம்பர் வந்து இப்பதான் பார்த்துருந்தோம். சரியா? ஸோ Grashof நம்பர் வந்து வர்றது வந்து ஃப்ரீ கன்வெக்ஷன். சரியா? ஸோ இது வந்து ஃபோர்ஸ்டு வரும். ரைட்? ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து கொஸ்டின் வந்து கேட்பாங்க, இன்டைரக்டா கேட்கறதுக்கு என்ன கேட்பாங்கன்னா ஸோ Grashof நம்பர் டிவைடட் பை த ரெனால்ட்ஸ் நம்பர் ஸ்கொயர். ஸோ இந்த ரேஷியோ எடுத்தீங்கன்னா if you are getting equal to 1. ஸோ இங்க வந்து மேலோட டினாமினேட்டர் என்ன இருக்குன்னா ஃப்ரீ கன்வெக்ஷன் இருக்கும். சரியா? ஸோ டினாமினேட்டர் நியூமரேட்டர் வந்து ஃப்ரீ கன்வெக்ஷன் இருக்கும், டினாமினேட்டர் வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் வரும். So equal to 1 அப்படின்னா வந்து ரெண்டு ஈக்குவலா இருக்கும். அதனால தான் எஃபெக்ட் ஆஃப் போத் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன் should be considered. ஸோ ரெண்டுமே வரும். சரியா? ஃபோர்ஸ்டு அண்ட் ஃப்ரீ. சரியா? ஸோ ஃபோர்ஸ்டு அண்ட் ஃப்ரீ கன்வெக்ஷன். ஸோ ரெண்டுமே வந்து கன்சிடர் பண்ணும், ரெண்டுமே ஈக்குவலா இருக்குன்னு அர்த்தம். சரியா?
சப்போஸ் இப்போ நியூமரேட்டர் வேல்யூ அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா ஸோ கிராஸ் ஆஃப் நம்பர் இப்போ எடுக்கிறோம் ஸோ கிரேட்டர் தேன் இதை வந்து ஒன்றுக்கு மேலே வந்து வந்துருச்சு அப்படின்னா வந்து ஸோ அப்போ வந்து கண்டிப்பாக வந்து கீழே உள்ளதை வந்து எலிமினேட் பண்ண போகிறோம். ஸோ ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் எஃபெக்ட் நெக்லெக்டட். ஸோ ஒன்லி தான் மேலே உள்ள நியூமரேட்டர் மட்டும் வரும், ஃப்ரீ கன்வெக்ஷன் மட்டும் வரும். சப்போஸ் இது அப்படியே ஆப்போசிட் லெஸ் தேன் ஒன்றா இருந்துச்சுன்னா ஒன்லி த ஃப்ரீ கன்வெக்ஷன், சரி அது வந்து இது எலிமினேட் பண்ணிடுவோம். ஒன்லி த denominator value forced convection only we are going to consider, the free convection effect வந்து neglect பண்ணிடுவோம். சரியா? So இதான் வந்து ரிலேஷன் between Grashof number and Reynolds number. சரியா? So மெயின் இம்பார்ட்டன்ட்டா நீங்க பண்ணது ஃப்ரீ கன்வெக்ஷன்ல யூஸ் பண்ணுவோம் இந்த நம்பர். சரியா? So next வந்து Rayleigh's number. So next term defines your Rayleigh number. Yeah, so Rayleigh number, so it is the product of Grashof number and Prandtl number. So இந்த ரெண்டே மல்டிப்ளை பண்றதுதான் Grashof number and Prandtl number. சரியா? சோ இது எப்படி ஞாபகம் வைக்கிறது? சோ Rayleigh, சரியா? சோ ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. சோ Rayleighல ஓடணும். சரியா? சோ ரன்னிங் ஏதாவது ஒன்று ஞாபகம் வச்சுங்க. Rayleighல ஓடுறதுக்கு சோ குளுக்கோஸ் குடிச்சிட்டு பிராக்டிஸ் பண்ணு, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரியா? குளுக்கோஸ் அண்ட் பிராக்டிஸ் இந்த ரெண்டும் தேவைப்படும். சோ டு ரன் இன் ஏ Rayleigh. சரியா? சோ மாரத்தான் Rayleigh ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுங்க. சரியா? சோ Rayleigh நம்பர்னா சோ குளுக்கோஸ் பிளஸ் பிராக்டிஸ் இந்த ரெண்டுமே ரெக்வயர்டா இருக்கும். சோ Rayleigh நம்பர்னா சோ ப்ராடக்ட் ஆஃப் த Grashof நம்பர் அண்ட் யுவர் Prandtl நம்பர். சோ பிராக்டிஸ் Prandtl, சோ இங்க Grashof குளுக்கோஸ் இந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. சரியா? சோ இங்க ஃபார்முலா நீங்க எழுதுனீங்கன்னா சோ யுவர் Rayleigh நம்பர் which is equal to Grashof into Prandtl நம்பர். சரியா? சோ ஜஸ்ட் சப்ஸ்டிட்யூட் பண்ணிருங்க, அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டீங்கன்னா வந்துரும். சரியா? சோ ஆல்ரெடி இப்பதான் பார்த்திருந்தோம். சோ Grashof நம்பர் g into beta into, சரியா? சோ L cube delta t divided by nu square போட்டுருப்போம். சரியா? சோ இங்க Prandtl நம்பருக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஷார்ட்கட்ல படிச்சிருந்தோம். மியூ சிக்கு வந்து குமார் போறான். சோ மியூ சிபி into k. சரியா? சோ இத வந்து வச்சிருப்போம். சோ இதே வந்து நம்ம நியூ ஸ்கொயர் வந்து எப்படி ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம்? சோ you can replace with your mu ஃபார்முலா, அதை வச்சு கூட எழுதிக்கிடலாம். அப்படினா நீங்க வந்து ஆல்பா தெர்மல் டிஃப்யூசிவிட்டி இருக்கு இல்லையா, கதவு கீழே ரோ சி. சரியா? சோ ஆல்பா ஈக்குவல் டு கே டிவைடட் பை ரோ இன்டு சிபி. இதை வச்சு நீங்க வந்து மாத்தி எழுதினா சோ கேன்சல் ஆயிரும். சிம்பிளை பண்ணீங்கன்னா யூ வில் கெட் திஸ் ஃபார்முலா ஜி இன்டு பீட்டா எல் கியூப் டெல்டா டி வரும். சோ இங்க வந்து ஒரு ஸ்கொயர் வந்து கேன்சல் ஆயிரும். சோ அந்த கே ரெண்டுமே அடி ஆகும். சரியா? சோ நீங்க போட்டு பாத்தீங்கன்னா வந்துடும். இந்த ஆன்சர் தான் யூ வில் கெட். சோ ஜி பீட்டா எல் கியூப் டெல்டா டி டிவைடட் பை நியூ இன்டு ஆல்பா வரும். அங்க வந்து நியூ ஸ்கொயர் பார்த்திருப்போம், இங்க நியூ இன்டு ஆல்பா. So it is associated with the buoyancy driven flow. It is the value is used to characterize laminar or turbulent transaction வந்து we are going to transact அதிலே வரும். சரியா? சோ இது வந்து Rayleigh number also we are going to use in the free or natural convection. அதுல தான் வந்து மெயினா வந்து யூஸ் பண்ணுவோம். சரியா? சோ இங்க வந்து 10⁴ அதுல வந்து 10⁹ இந்த ரேஞ்சில வந்துச்சுன்னா இவர் Rayleigh நம்பர் வந்துச்சுன்னா இந்த ஃப்ளோ வந்து லேமினார் ஃப்ளோவா இருக்கும். கிரேட்டர் than 10⁹ இருந்தா டர்புலன்ட் ஃப்ளோவா இருக்கும். டைப்ஸ் ஆஃப் ஃப்ளோ. சோ இங்கே வந்து யூஸ் பண்ண வேண்டியது வந்து நீங்க வந்து ஞாபகம் வைக்க வேண்டியது ஃப்ரீ கன்வெக்ஷன்ல வரும் Rayleigh நம்பர் அண்ட் யுவர் Grashof நம்பர். சோ ரெண்டுமே வந்து ஃப்ரீ கன்வெக்ஷன் ஆர் நேச்சுரல் கன்வெக்ஷன்ல வர நம்பர். சரியா? சோ நெக்ஸ்ட் டேர்ம் வந்து ஸ்டாண்டர்ட் நம்பர் நெக்ஸ்ட் டேர்ம். சரியா? சோ ஸ்டாண்டர்ட் நம்பர்னா ரேஷியோ ஆஃப் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் பை த கன்வெக்ஷன். சரியா? சோ கன்வெக்ஷன் டு த ஹீட் கெப்பாசிட்டி. சரியா? சோ டோட்டல் ஹீட் கெப்பாசிட்டி எவ்வளவு இருக்கோ அதுல வந்து எவ்வளவு வந்து கன்வெக்ஷன்ல வந்து ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் நடக்கும், அதுதான் வந்து ஸ்டாண்டர்ட் நம்பர் சொல்லணும். சோ இதுக்கு ஃபார்முலா ஸ்டாண்டர்ட் எஸ்டி இஸ் ஈக்குவல் டு NU நசல்ட் நம்பர் டிவைடட் பை Reynolds நம்பர் இன்டு Prandtl நம்பர். சரியா? சோ இது எப்படி ஞாபகம் வைக்கலாம்னா சோ நீங்க ஸ்டாண்ட் பண்ணணும். சரியா? சோ டு ஸ்டாண்ட் பண்றதுக்கு சரியா? சோ 100 பேர் சோ NU ஞாபகம் வச்சுங்க. 100 பேருக்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவா இருக்கணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுங்க. ரெப்ரசன்டேட்டிவ். சோ 100 பேருக்கு வந்து ரெப்ரசன்டேட்டிவா இருந்தா தான் ஸ்டாண்ட் பண்ண முடியும். அப்படி ஞாபகம் வச்சுங்க. சரியா? சோ ஸ்டாண்ட் பண்ண முடிங்கிறது நம்ம ஸ்டாண்டர்ட் நம்பர். சரியா? சோ 100 சோ NU 100 பேருக்கு அதான் NU டிவைடட் பை ரெப்ரசன்டேட்டிவ். 100 பேருக்கு ரெப்ரசன்ட் பண்ணா தான் ஸ்டாண்ட் பண்ண முடியும். ரெப்ரசன்ட் RE இன்டு PR. சரியா? சோ Reynolds நம்பர் இன்டு யுவர் Prandtl நம்பர். சரியா? சோ நீங்க ஃபார்முலா தனியா சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிட்டீங்கன்னா சோ NU க்கு வந்து HL by K வரும். சரியா? சோ டிவைடட் பை சோ Reynolds நம்பர் நீங்க ரோ V L டிவைடட் பை மியூ போட்டால் ஓகே தான். சரியா? சோ Prandtl நம்பர் இப்பதான் பார்த்திருந்தோம். சோ மியூ CP டிவைடட் பை K. சரியா? சோ இத கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா சோ மியூ கேன்சல் ஆயிரும்.
சரியா? ஸோ அதே மாதிரி எல்எல் கேன்சல் ஆயிரும். ஸோ கேகே கேன்சல் ஆகும். ஸோ ரிமைனிங் உள்ளது ஹெச் டிவைடட் பை ஸோ ரோ வி இன்ட்டு சிபி. ஸோ இங்க வந்து யூ வச்சிருக்காங்க, அவ்வளவுதான். சரி, ரெண்டுமே வெலாசிட்டி தான். ஹெச் டிவைடட் பை ரோ இன்ட்டு யூ இன்ட்டு சிபி. ஸோ ஸ்டாண்டர்ட் நம்பர். ஸோ த ரேஷியோ ஆஃப் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட். கன்வெக்டிவ்ல வந்து இப்போ எவ்வளவு ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் இருக்கு, ஸோ டு த டோட்டல் ஃப்ளோ பெர் யூனிட் டெம்பரேச்சர் ரைஸ். சரியா? ஸோ இன்னொரு டேர்ம் வந்து இது வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். ஸோ ஹவ் வாட் இஸ் த ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் வித் ரெஸ்பெக்ட் டு த ஹீட் ஃப்ளோ பெர் யூனிட் டெம்பரேச்சர் ரைசிங். சரியா? ஸோ ஹெச்ங்கிறது இங்க நம்மளுக்கு தெரியும், ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் கோஎஃபிஷியன்ட் ஹெச் ஈக்குவல் டு. ஸோ ரோங்கிறது டென்சிட்டி, ஸோ யூங்கிறது ஸ்பீட் ஆஃப் த வெலாசிட்டி, சிபிங்கிறது ஸ்பெசிபிக் ஹீட். சரியா? ஸோ இது வந்து எங்க யூஸ் பண்ணோம்னா ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன்ல வரும். சரியா? ஸோ இங்க ஸ்டாண்டர்ட் நம்பர் ஆல்சோ இட் இஸ் கம்மிங் இன் யுவர் ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன்ல தான் வரும். சரியா? ஸோ ஸ்டாண்டர்ட் நம்பர் அண்ட் இவர் ரெனால்ட்ஸ் நம்பர் அதில் தான் பார்த்துருப்போம், ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன்ல வருது. சரியா? அதான் வந்து ஸ்டாண்டர்ட் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து பெக்லெட். சரியா? ஸோ பெக்லெட் வந்து ரெப்ரசன்டேட்டிவ் நேம் வந்து பெக்லெட் அப்படி அவசியம். ரெப்ரசன்டேட்டிவ். ஸோ பெக்லெட்டுங்கிறது ரெப்ரசன்டேட்டிவோட நேம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண போறோம். ஆடிங்கிறது நம்மளுக்கு தெரியும் ரெனால்ட்ஸ் நம்பர், பிஆங்கிறது தெரியும் பிராண்டல் நம்பர், அவ்வளவுதான். சரியா? ஸோ ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இன்னொருல வந்து மல்டிப்ளை பண்ணிருப்போம். ஸோ ரேலையில ஓடனா குளுக்கோஸ் அண்ட் பிராக்டிஸ் தேவை. ஸோ குளுக்கோஸுக்கு ஜிஆர், பிராக்டிஸ் பிராண்டல் நம்பர். சரியா? ஸோ அங்க வந்து கிராஸ் ஆஃப் நம்பர் பதிலா இங்க வந்து நம்ம ரெனால்ட்ஸ் நம்பர் வந்து ரீப்ளேஸ் பண்ணிட்டோம்னா யூ வில் கெட் த பெக்லெட் நம்பர் கிடைக்கும். ஸோ பெக்லெட் நம்பர் இஸ் ஈக்குவல் டு ரெப்ரசன்டேட்டிவ் ஆர் இன்டு பிஆர். சரியா? ஸோ நீங்க வந்து டைரக்டா ஃபார்முலா மட்டும் சப்ஸ்டிட் பண்ணிருங்க. ஸோ யூ வில் கெட் த ஆன்சர். சரியா? ஸோ இங்க வந்து ரோ வி இன்டு எல் டிவைடட் பை மியூ. சரியா? ஸோ இன்டு பிராண்டல் நம்பர். ஸோ பார்த்துருந்தோம் மியூ இன்டு சிபி டிவைடட் பை கே. சரியா? ஸோ இதில் மியூ கேன்சல் ஆயிரும். சரியா? ஸோ இது வந்து நீங்க வந்து இப்போ கே டிவைடட் பை ரோ சிபி இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து ரெசிப்ரோக்கலா இருக்கு. சரியா? ஸோ 1 பை ஆல்பா போட்டுக்கலாம். ஸோ விஎல் டிவைடட் பை ஆல்பா. ஆல்பா ஃபார்முலா நம்மளுக்கு தெரியும். ஸோ கதவு கீழே ரோ இன்டு சி, அவ்வளவுதான். சரியா? அதை தான் ரீப்ளேஸ் பண்ணியிருக்கோம் இங்கே. ஸோ வி இன்டு எல் டிவைடட் பை ஆல்பா. ஸோ விக்கு பதிலாக இங்கே வச்சிருக்கோம் எல் இன்டு யூ இன்டு டிவைடட் பை ஆல்பா. ஸோ எல்லுங்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் லென்த், ஸோ யூங்கிற வெலாசிட்டி, ஆல்பாங்கிறது தெர்மல் டிஃபியூசிவிட்டி. சரியா? ஸோ ஏதாவது ஒரு ஃபார்முலா வந்து ஞாபகம். ஒரே ஒரு ஃபார்முலா தெரிஞ்சா போதும், நீங்க அடுத்தலாம் வந்து மல்டிப்ளை பண்ணி கொண்டு வர்றதான். சரியா? ஸோ இது வந்து யூஸ் பண்ணா கன்வெக்டிவ் ஹீட் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்ல வந்து we are going to use, அவ்வளவுதான். சரியா? இதான் பெக்லெட் நம்பர். சரியா? ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து நிறைய கொடுத்துருக்க மாட்டாங்க, பட் தெரிஞ்சு வச்சுக்குவோம். சரியா? ஜேக்கப் நம்பர். சரியா? ஸோ ஜாக். ஸோ ஜேக்கப் நம்பருங்கிறது இட் இஸ் த ரேஷியோ பெட்வீன் சென்சிபிள் எனர்ஜி அப்சர்வ் டு த லேட்டன்ட் எனர்ஜி அப்சர்வ் டூரிங் த லிக்யூட் வேப்பர் ஃபேஸ் சேஞ்ச். ஸோ லிக்யூட்ல வந்து வேப்பருக்கு வந்து இப்போ சேஞ்ச் ஆகிற அந்த ஃபேஸ்ல வந்து ஸோ டோட்டல் சென்சிபிள் எனர்ஜி எவ்வளவு அப்சர்வ் ஆகுது டு த லேட்டன்ட் எனர்ஜி வந்து அப்சர்வ். சரியா? ஸோ இது எப்படி ஞாபகிக்கலாம்னா ஸோ ஜாக் வந்துட்டாலே ஸோ ஆட்டோமேட்டிக்கா ரோஸ். சரியா? டு த லெட்டர். ஸோ ஜாக் வந்து ரோஸுக்கு வந்து லெட்டர் கொடுத்தான், இந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஜாக்கு வந்து ஜே. சரியா? ஸோ ரோஸ்ல வந்து எஸ்சி இருக்கும். சரி, ஆர்ஓ எடுத்துங்க எஸ்சி, சென்சிபிள் எனர்ஜி அப்சர்வ். சரியா? ஸோ இங்க வந்து லேட்டன்ட் எல்இ இருக்கு இல்லையா? ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. latent energy absorbed during the liquid vapor phase change. சரியா? சோ இதுக்கு வந்து ஃபார்முலா JA which is equal to Cp into Ts minus T saturation divided by HFG. சரியா? சோ இங்க Cpங்கிறது specific heat capacity, right? So Ts and T saturation. சரியா? சோ surface temperature, saturation temperature and temperature difference delta T ன்னு சொல்லுவோம். சரியா? சோ HFGங்கிறதா இங்க நமக்கு latent heat of vaporization. சரியா? latent heat of the vaporization அதான் denominatorல கொடுத்திருப்போம். சரியா? analyzing the flow pattern in the இங்க வந்து இருக்குனா process of boilingல வரும். சரியா? so boiling processல we are going to use a Jacob number. so next வந்து bond number, bond. சரியா? so இது நம்ம BBC தெரியும். so இங்க BBS கொடுத்திருப்பாங்க. so BBC க்கு பதிலா இங்க S இருக்கும், அவ்வளவுதான். சரியா? so Bங்கிறது bond number represent பண்றது. so இங்க Bங்கிறது your buoyancy force to the C பதிலா S, so surface tension. சரியா? surface tension force. so bond number which is equal to G into density difference divided by your sigma, surface tension. சரியா? so surface tensionங்கிறது sigma, so Gங்கிறது தெரியும் acceleration due to gravity. so density difference rho1 minus rho2, density difference தான் அது. சரியா? so இது வந்து ஃபார்முலா G into
டென்சிட்டி டிஃபரன்ட். ஸோ டெல்டா ரோ டிவைடட் பை சிக்மா. சரியா? ஸோ இங்கே வந்து ஃபார்முலா, இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஏதாவது சின்ன கொஸ்டின் ஏதாவது கேட்கலாம். சரியா? சிபி இன்டு டிஎஸ் மைனஸ் டி சேச்சுரேஷன் டிவைடட் பை ஹெச்எஃப்ஜி. ஸோ இங்கே வந்து எதுக்கு யூஸ் பண்ணுவோம்னா அனலைசிங் த பிஹேவியர் ஆஃப் த பபிள்ஸ். சரியா? ஸோ பபிள்ஸோட அனலைசிங், பிஹேவியர் அனலைஸ் பண்றது. ஸோ வி ஆர் யூசிங் த பாண்ட் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஷ்மிட் நம்பர். ஷ்மிட், SCHIMTT. ஸோ ஷ்மிட் நம்பர். ஸோ ஷ்மிட் நம்பர்ங்கிறது ரேஷியோ ஆஃப் த மொமெண்டம் டிஃபியூசிவிட்டி டு த மாஸ் டிஃபியூசிவிட்டி. ஏன் ஸோ இது எப்படி ஞாபகம் வைக்கலாம்னா ஸ்கூல் மொமெண்ட்ஸ் எல்லாம் மாஸா இருக்கும். அப்படி ஞாபகம் வச்சு ஸ்கூல் மொமெண்ட்ஸ் ஆர் மாஸ். சரியா? ஸோ இங்க ஸ்கூல் SCH வருது இல்லையா? ஸோ அதனால ஷ்மிட் நம்பர். ஸோ மொமெண்ட்ஸ்ங்கிறது மொமெண்டம் டிஃபியூசிவிட்டி, மாஸ் டிஃபியூசிவிட்டி. சரியா? ஸோ ஸ்கூல் மொமெண்ட்ஸ் ஆர் மாஸ் இருந்தால் ஷ்மிட் நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ ஷ்மிட் which is the ratio between momentum diffusivity to the mass diffusivity. சரியா? ஸோ இதுக்கு வந்து ரேஷியோ ஆஃப் த யுவர் நியூ டிவைடட் பை டி. ஸோ நியூங்கிறது கைனமேட்டிக் விஸ்காசிட்டி, ஸோ டிங்கிறது மாஸ் டிஃபியூசிவிட்டி. அவ்வளவுதான். சரியா? ஸோ மொமெண்டம் டிஃபியூசிவிட்டி தான் இங்க கைனமேட்டிக் விஸ்காசிட்டில ரெப்ரசென்ட் பண்றோம். சரியா? ஸோ இது வந்து எங்க யூஸ் பண்ணோம்னா ஸோ fluid flows where simultaneous mass and momentum diffusion ரெண்டுமே வந்து எந்த இடத்துல வருதோ mass and momentum diffusion அக்கற இடத்துல we are going to use the Schmidt number. சரியா? ஸோ அடுத்து வந்து Lewis number. சரியா? ஸோ Lewis number ஸோ ரேஷியோ ஆஃப் த thermal diffusivity to the mass diffusivity. சரியா? ஸோ இது எப்படி ஞாபகம் வைக்கலாம்? ஸோ லீவ் விட்டா தியேட்டர்ல மாஸா இருக்கும். ஸோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? ஸோ லீவ் தியேட்டர்ல மாஸ். சரியா? ஸோ லீவ் விட்டாச்சுன்னா தியேட்டர்ல மாஸா இருக்கும். ஸோ லீவுக்கு வந்து லிவிஸ் நம்பர். ஸோ தியேட்டருக்கு தெர்மல் டிஃபியூசிவிட்டி. ஸோ எம்ங்கிறது மாஸ் டிஃபியூசிவிட்டி. அவ்வளவுதான். சரியா? ஸோ இங்க தெர்மல் டிஃபியூசிவிட்டி தெரியும், நம்மளுக்கு ஃபார்முலா ஆல்பா போடுவோம். சரியா? ஸோ டிவைடட் பை டிங்கிறது மாஸ் டெஃபிசிட்டிக்கு ஆல்ரெடி யூஸ் பண்ணதான். சரியா? ஸோ ஆல்பா வந்து ஃபார்முலா தெரியும், கே டிவைடட் பை ரோ இன்டு சிபி இன்டு டி. அவ்வளவுதான். சரியா? ஸோ தெர்மல் டிஃபியூசிவிட்டி, மாஸ் டெஃபிசிவிட்டி, தெர்மல் கண்டக்டிவிட்டி, இதே மாதிரி ஹீட் கெப்பாசிட்டி, ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டிங்கிறது சிபி. சரியா? ஸோ இட் இஸ் யூஸ்ட் டு அனலைஸ் த fluid flow with simultaneous heat and mass transfer by the convection. சரியா? ஸோ கன்வெக்ஷன்ல ஹீட் டிரான்ஸ்ஃபர் நடக்கும், மாஸ் டிரான்ஸ்ஃபர் நடக்கும். ஸோ அங்க வந்து இப்போ fluid flow அனலைஸ் பண்ணோம்னா we are going to use the Lewis number. ரெண்டுமே வரும். சரியா? ஸோ நெக்ஸ்ட் ஷியர்வுட் நம்பர். ஸோ ஷியர்வுட் நம்பர் வந்து மாஸ் டிரான்ஸ்ஃபர்ல வரும். சரியா? ஷியர்வுட் நம்பர். ஸோ ரேஷியோ ஆஃப் த கன்வெக்ஷன் மாஸ் டிரான்ஸ்ஃபர் டு த டிஃபியூஷன் மாஸ் டிரான்ஸ்ஃபர். சரியா? ஸோ கன்வெக்ஷன் சிடி ஞாபகம். ஷியர்வுட்ங்கிறது வந்து ஷியர்வுட் சிடி. So convection mass transfer to the diffusion mass transfer. சரியா? So formula Sherwood SH equal to K into L divided by D. சரியா? So K ங்கிறது mass transfer coefficient இங்க. சரியா? So L ங்கிற characteristic length, so D ங்கிறது mass diffusivity. mass transfer தான் வரும். சரியா? So அது வந்து லாஸ்டா தான் இருக்கு. So பட் இது நம்ம சிலபஸ்ல கவர் ஆகுமான்னு இல்ல, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க Sherwood நம்பர். அவ்வளவுதான். சரியா? ஸோ தீஸ் ஆர் த டைமென்ஷன்லெஸ் பேராமீட்டர். சரியா? ஸோ வந்து குயிக்கான சம்மரி வந்து கொடுத்துருக்கோம். ஸோ கண்டக்ஷன். சரியா? ஸோ கண்டக்ஷன்ல வரது ரெண்டு நம்பர் தான், யுவர் பயாட் நம்பர் அண்ட் ஃபோரியர் நம்பர். பயாட் நம்பர் ஃபார்முலா HL by K, ஃபோரியர் நம்பர் ஆல்பா T டிவைடட் பை L ஸ்கொயர். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபோர்ஸ்டு கன்வெக்ஷன். ஃபோர்ஸ்ல வர்றது மெயினா வந்து ரெனால்ட்ஸ் நம்பர் பார்த்துருந்தோம். சரியா? ஸோ நசட் நம்பர், பிராண்டல் நம்பர், பெக்லெட் நம்பர், ஸ்டாண்டார்ட் நம்பர். ஸோ இது எல்லாமே வந்து ஃபோர்ஸ் கன்வெக்ஷன் வரும். நேச்சுரல் கன்வெக்ஷன் ஆர் ஃப்ரீ கன்வெக்ஷன்ல மெயினா ரெண்டு நம்பர் வரும். ஸோ ஒன்னு வந்து கிராஸ் ஆஃப் நம்பர், ஆனது வந்து ரேலே நம்பர். சரியா? ஸோ இது வந்து பார்சியலா வந்து யுவர் நசட் நம்பர் அண்ட் பிராண்டல் நம்பர் ஆல்சோ விச் இஸ் இன்வால்வ் இன் த நேச்சுரல் கன்வெக்ஷன் ஆல்சோ. சரியா? ஸோ இது தவிர மிக்சடு கன்வெக்ஷன்ல ஒரு நம்பர் இருக்கு. சரியா? ஸோ அது வர்றது இல்லை, பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரியா? கிராட்ஸ் நம்பர். ஸோ கிராட்ஸ் நம்பர் GZ. சரியா? ஸோ யுவர் ரேலி நம்பர் இருக்கு இல்லையா? So your grass of number into Prandtl number into D by L போட்டீங்கன்னா வந்து you will get the your Grates number. So அது வந்து mixed convection, forced and natural ல வரும் Rayleigh நம்பர்ல into D by L போட்டீங்கன்னா கிடைக்கும். ஓகே? ஸோ அவ்வளோதான். சரியா? ஸோ ரிமைனிங் வந்து இந்த டாபிக்ல கேட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் அதெல்லாமே we will discuss in the next video. Okay? So don't forget to subscribe our channel. கற்றதுமே கற்போம் கற்பிப்போம். Thank you.